வணக்கம். நம்ம வெற்றிமாறனுடைய இயக்கத்துல அரசன் திரைப்படத்துடைய ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரொமோ வந்து தியேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுவே நல்லா அழகா இருந்துச்சு. ஏன்னா தியேட்டர்ல ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணும்போது எப்படி ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்றது அழகா அதில் வந்து உணர முடிஞ்சிச்சு. இது அடுத்த மறுநாள் வந்து யூடியூப்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இந்த ப்ரொமோ வந்து பார்க்கும்போது ஸோ வாங்க அதை பத்தி விவரிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரொமோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நெல்சனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாதான் நெல்சன் அவர்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. யார? நம்ம எஸ்டிஆர். ஸோ இந்த வழக்குல வந்து நீங்க எப்படி மாட்டீங்க, என்ன சம்பவம் பண்ணீங்க அப்படின்ட்டு நிறைய கேட்கும்போது எஸ்டிஆர் வந்து அழகா விவரிக்கிறார். ஸோ இது வந்து இதுதான் இந்த கதையெல்லாம் இப்படிலாம் நடந்துச்சு. ஸோ இதை வந்து சொன்னதை அழகா அப்படியே போயிட்டு காட்டிடாதீங்க. ஏன்னா பல விஷயம் வந்து கோர்ட்ல வந்து மாட்டி நிற்குது. ஸோ இதை வந்து உண்மையை அப்படியே நீங்க எடுத்து ஃபுல்லா என்ன மாட்டி விட்டுற போறீங்க. அங்கங்க எப்படி எப்படி நீங்க பயிரை மாத்தீங்களோ அதை வேணும் மாத்துங்க அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் வந்து அழகாக சொல்றேன். ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம நெல்சன் அவர் பக்கத்துல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்காரு. அவர் வந்து கேட்டீங்கன்னா நம்ம தான் வேற ட்ரெண்ட் மாத்துறோமே அப்படின்னு கேட்கும்போது நெல்சன் அவர்கள் வந்து அழகா சொல்றாரு, ஏன் இதே நல்லா தானே போயிட்டு இருக்கு. அது என்ன அர்த்தம்னாக்கா எல்லாரும் அடி தட்டி வெட்டி குட்டினே எடுக்கிறீங்களே, படம் நல்லா எடுங்க அப்படின்னு மக்களுக்கு கேட்கற முறையாகும். ஸோ இதுவே நல்லாவே தான் போயிட்டு இருக்கு. இதுவே மக்கள் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது மறைமுகமா நம்ம நெல்சன் அவர்கள் வந்து சொல்றாரு. ஸோ அதுதான் உண்மை. சரி, இந்த கடையை யார் நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு பேசும்போது தவிர்த்து நடிக்க வைங்க, நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவார்ல அப்படின்ட்டு சிம்பு சொல்லிட்டு கோர்ட் உள்ளார என்ட்ரி அவரு சொல்லிட்டு உள்ள போறாரு. நெல்சன் வந்து அழகா வந்து சொல்றாரு, சரி லேட்டா போயிட்டாங்க, சீக்கிரம் போவாங்க, அதுக்கு ஒரு 2 வருஷம் உள்ள போட்டு போறாங்க அப்படின்ட்டு. ஸோ உள்ள போயிட்டு பண்ணும்போது ஜட்ஜி வந்து கேக்குறாங்க, 3 பேரை வந்து நீங்க வந்து வெட்டி கொண்டு தான் சொல்லியிருக்காங்க, நீங்க அதை பத்தி என்ன பேசுறீங்க கேக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த டைம்ல நான் இல்லவே இல்லை, நான் வந்து கேப்டன் பிரபாகரன், அதாவது தலைவரோட, அதாவது நம்ம கேப்டனோட ரெஃபரன்ஸ், கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தேன், நான் அந்த கொலைக்கிறதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படி சொல்லும்போது பிளாஷ்பேக்கு சிம்ம அவர்கள் கத்தி எடுத்து நடக்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக். அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் கொண்டுட்டு போயிட்டு கழுவிட்டு இருக்காரு. ஸோ கழுவும்போது மேலே பிளட் பட்டுச்சு, அது வந்து கழுவிட்டு இருக்காரு. கழுவும்போது அப்போ வந்து பார்த்துறாங்க, ஐயோ நம்ம தலைவரை போட்டாங்க, நம்ம மண்ணனை போட்டாங்க, அவங்க தான் சுற்றி பார்த்துறான்ட்டு சுத்த ஓடும்போது சிம்ம ஒரு வேற வழியில் வந்து திரும்பி அதை கத்தி எடுத்துட்டு 10 பேர் எதிர்க்கு ஓடிறாங்க. அப்படியே எதிர்ப்பு வந்து நிற்கிறாரு. ஸோ இதுதான் அந்த ப்ரமோட சொல்ல வராங்க. சோ இது வந்து எப்படின்னாக்க 1991 வந்து 3 கொலையை வந்து சம்பவர்கள் பண்றாரு. சோ அந்த கொலையை பண்ணிட்டு நடக்கும்போது ஃபேஸ் காட்டும் போது ஒரு ஸ்லோ பிஜிஎம், அதாவது ஒரு சேடான பிஜிஎம் மாரி காட்டுறாங்க. அது என்னக்கா அவர் ஏதாவது அவங்க மூலியமா ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்திருப்பான். சோ அதனால இவர் வந்து பழி வாங்கின முறையா பிஜிஎம்லயே வந்து கதையை ஃபுல்லா சொல்லியிருக்காரு நம்ம அனிருத். ஸோ அனிருத்தோட மியூசிக்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த 90s அந்த ஃபங்க் வச்சுக்கிட்டு, அதாவது நம்ம தனுஷ் வந்து வடச்சென்னையில் இருந்தார் இல்லையா, ஸோ அதே கிட்டத்தட்ட அதே ஒரு ஸ்டைல் தான் பண்ணியிருக்காரு எஸ்டிஆர். அவருக்கும் ஒரு ஃபங்க் வச்சுக்கிட்டு அது மாதிரி ஷேட் போட்டுக்கிட்டு வெறித்தனமா இருக்கிறதுல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி எடுக்க போறாங்கன்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு சில சைடு வந்து வன்முறையை தூண்டுறாங்க, இதுக்கு மேலேயே வன்முறையை வந்து பயங்கரமா திணிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாலும், ஆனா மக்கள் வந்து இதைதான் எதிர்பார்க்கறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதே மாதிரி படத்தை தான் குறிக்க வெறித்தனமா எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதனாலதான் இந்த சேனல்ல எடுக்கிறாங்க. அதனாலதான் வெற்றிமாறன் அவரோட மேல வந்து விமர்சனம் வச்சாலும், அதாவது இது மாதிரி வன்மத்தை கக்குறாங்க. ஸோ இது மாதிரி வன்முறையோட விஷயங்கள்லாம் அதிகமா கொண்டு வரீங்க, போதைப் பொருள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதிகமா பண்ணுவீங்கன்னு சொன்னாலும், ஆனா அது ஒரு நியாயம் ஒண்ணு இருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர மற்றபடி வந்து பார்க்கறதும் அவரோட கண்ணில் தான் இருக்கு. ஸோ சிம்பு வந்து அவரோட விசுவாசத்தை அழகாக காட்டியிருக்காரு தனுஷ் மேல. ஏன்னாக்கா தனுஷ் சார் நடிக்க வைங்கன்னு சொன்னார் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட வடச்சென்னையோட 2 தான் சொல்லப்படுது இந்த கதை. ஸோ அதுக்கு வந்து நன்றி செலுத்துற வேண்டிய விஷயமா வந்து தனுஷ் அவரை நடிக்க வைங்கன்ட்டு ஒரு சூப்பரா ஒரு டைலாக் சொன்னாரு. ஸோ இது வந்து அவங்க ஒரு கொடுத்தல் வாங்கல், அது வந்து அப்படியே இருக்கட்டும், அந்த நட்பு வந்து நல்லா இருக்கிறது பிரச்சனை இல்லை. இந்த படம் வந்து சிம்புக்கு வந்து பெரிய திருப்பணி ஏற்படுத்தும்ட்டு நம்ம நம்புறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டாடா பாய்.